நக்கீரனுடைய கள ஆய்வை பார்த்து நான் அதிர்ந்து போய்விட்டேன். மனித சங்கிலிகளாக கைகள் கோர்க்கப்பட்டு கூட்டத்தில் இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் தடுத்து நிறுத்தினார்கள்ங்கிற செய்தி இருக்குல்ல, இது நக்கீரன் கள ஆய்வின் மூலமாக நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. ஆனால் கரூரில் பாதிக்கப்பட்டவர்களும் இதையே தான் சொன்னாங்க. ஒரு அம்மாவை போய் நாங்க பார்த்தோம் மருத்துவமனையில. அந்த அம்மா என்ன சொன்னுச்சுன்னா, நாங்க 2 மணிக்கெல்லாம் வந்துட்டோம், ஒரு கட்டத்துக்கு மேல மூச்சு திணறல எங்களால நிக்க முடியல, நாங்க வெளியில போகணும்னு சொல்லும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்களை வெளியில அனுமதிக்கல, இந்த வந்துட்டாருன்னு சொல்லி எங்களை உள்ளாரையே நிறுத்தி வச்சாங்கன்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு காரணம் யாரு? ஷூட்டிங் நடைபெற்றதாகவும் ட்ரோன் கேமராக்கள் கொண்டு வரப்பட்டதாகவும் கள ஆய்விலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மோசமான அணுகுமுறையை கையில் எடுத்தது யாரு? விஜய் தானே. இப்ப இது நாட்டு மக்களுக்கு தெரியுது தானே. எப்படி கரூரை சேர்ந்த மக்கள் இதுக்கு எதிர்வினை ஆற்றலன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் அந்த 20 லட்சம் பணம் வரட்டும்னு காத்திருக்காங்க. அதுவாவது இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை பயக்கட்டும்னு நினைக்கிறாங்க. அதனால ஒரு கனத்த மௌனத்தை மக்கள் கடைபிடிக்கிறாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. கசப்பான உண்மையாக இருந்தாலும் இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்ப நீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னவாக வெளிப்படுறீங்க? சரி, மக்கள் உங்களை குறை சொல்லல, மக்கள் தான் உங்களை குறை சொல்லலையே. இந்த சம்பவத்துக்கு யார் சார் பொறுப்பு இருக்கிறது? அரசு தரப்புல அமுதா IAS மிக தெளிவாக பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிட்டாங்க. அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான செந்தில் பாலாஜி மிக தெளிவாக பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன நடந்துச்சுன்றத காணொலி காட்சி மூலமாகவே வெளிப்படுத்துறாரு. முதலமைச்சர் சம்பவம் நடந்த இடத்துக்கே உடனடியாக சேர்ந்துட்டாரு. போர்க்கால அடிப்படையில நடவடிக்கைகள் முடுக்கி விடப்பட்டுருச்சு. இப்ப விஜயினுடைய தரப்பு என்னவாக வெளிப்படுது? விஜயினுடைய தரப்பு எந்த குரலை வெளிப்படுத்துது? ஆறுதல் குரலா, அல்லது இது எங்கள் மீது தவறில்லை என்கிற குரலா, இல்ல இதற்கு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்கிற குரலா? அவருடைய குரல் என்ன? அவர் பேசி வெளியிட்டார்ல காணொலி, அந்த காணொலியே கிளாரிட்டி இல்லைன்ற நான். இப்ப இவர் 31 குடும்பங்கள்ட்ட பேசிட்டாருன்னு அருண்ராஜ் சொல்றாருல, அந்த கட்சியினுடைய நிர்வாகி சொல்றாருல, இந்த 31 குடும்பங்கள்ட்டையும் அரசு அனுமதித்தால் நான் வர்றேன்னு சொல்றாரு. இவர் அரசு கிட்ட அனுமதி கேட்டிருக்காரா? நீங்க அரசு சொன்ன எல்லா புரோட்டோகால்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் அந்த பிரச்சார பயணத்துல வந்தீங்களா? நீங்க மாற்று வழியை தேர்ந்தெடுத்து வந்தீங்க. அதாவது ஆப்போசிட் ட்ராக் உள்ள வந்தீங்க. வரக்கூடாதுன்னு சொல்லப்படுகிற வழியில வந்தீங்க. கூட்ட நெரிசல் அதிகமா இருக்குன்னு டிஎஸ்பி தடுத்து நிறுத்தினார். அதை தாண்டி உங்கள் கான்வாய் உள்ளே வந்தது. கேரவனுக்குள் இறங்கி நீங்க வேண்டுமென்றே தாமதம் செய்தீர்கள். இதையெல்லாம் நீங்க எந்த அடிப்படையில் செய்தீர்கள்? இப்ப திடீரென பாதிப்பு ஏற்பட்டதற்கு பிறகு ஏன் இப்படி திடீரென ஒரு மனநிலை மாற்றம் உங்க இடத்துல ஏற்பட்டிருக்கு? அப்போ இதற்கு நீங்க தார்மீக பொறுப்பும் ஏற்கல,